என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கும் சரிதான், இல்லை இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு இருக்க நபர்களுக்கும் சரிதான், நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கு, கல்வி சிறந்து விளங்குவதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு எளிய முறை, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். மிகப்பெரிய விஷயம் படிப்புங்கிறது மிகப்பெரிய விஷயம். சில பேருக்கு எவ்வளவு தான் படித்தாலும் என்ன செய்யாது, அது மண்டையில் கொஞ்ச நேரத்தில் நிற்காது, மறந்து போயிடும். அப்போ இந்த எந்திரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த படிப்பிற்கான அந்த அன்னை சரஸ்வதி தாயே என்ன செய்வாங்க, உங்களுடைய உள்ளத்துல இருந்து அதற்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லி தருவாங்க. ரொம்ப அற்புதமான பலனளிக்கும். நீங்க எந்த ஒரு தேர்வுக்கு நீங்க போனாலும் சரிதான், அதுல நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். நீங்க படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் அவ்வளவுக்கு மனசுல அவ்வளவு தெளிவா நிற்கும். எந்த இடத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் அது உடனே உங்களுக்கு படித்த ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாமே படிச்சிருப்பாங்க, ஆனால் தேர்வு எழுதும் பொழுது அவங்களுடைய நேர காலங்கள் சூழ்நிலை காரணமாக என்ன செய்யும்னா மறந்து போக வைக்கும். அது அவங்களுடைய கிரக நேரங்கள் அமைப்பினாலையும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி என்ன செய்யும், படிப்பு விஷயங்களில் அது காட்டும். ஏன்னா படிச்சுட்டான் தான் அவன் முன்னேறி போயிடுவான். வாழ்க்கையில் படிப்புங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு போட்டி தேர்வு, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போயிருக்கீங்க, இப்போ டிஎன்பிசியோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு நீட் எக்ஸாமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் போயிருக்கீங்கன்னா அதை பாஸ் ஆகிட்டா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிருவீங்கல்ல. அதனால் அது தடையாட்டே இருக்கும். அப்போ அந்த எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எக்ஸாம் எழுதும்போது எல்லாமே மறந்து போனது மாதிரி இருக்கும், ஓவர் டென்ஷனாக இருக்கும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கு அற்புதமான விஷயம் நான் தரேன். இதை நீங்கள் ஒன்லி நீங்கள் லேமினேட் சின்னதாக எழுதி லேமினேட் பண்ணி வச்சாலும் சரிதான், இல்லைன்னா இதை எழுதி தாயத்து கணக்காக எழுதி நீங்கள் அடைச்சி இடுப்புல போட்டாலும் சரிதான். சரியா? ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும். நீங்கள் நல்லா எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அது மண்டையில் நிற்கலைன்னா இந்த காரியம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐக்காண்டி ஐயா நான் எந்திரம் போட்டுட்டேன் அப்படிங்கிறக்காண்டி படிக்காமலாம் இருக்காங்க. நல்லா படிங்க. அந்த படிப்புக்கு நிகரான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எந்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். நான் எந்திரம் ஒன்று டிஸ்பிளேல காணிக்கிறேன் பாருங்கள். இது எண் எந்திரம். இந்த எந்திரத்தை நீங்கள் எப்படி எழுதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் ஒரு பேப்பர் எடுத்துடுங்க, சாதா பிளெயின் ஆட் உள்ள பேப்பர் எடுத்துடுங்க. அதில் பச்சை மை கொண்ட இங்கு பேனாவோ இல்லைன்னா அந்த மார்க்கர் கணங்க ஏதாவது ஒன்றும் அப்படி வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, இதே மாதிரி எந்திரத்தை கரெக்டாக விரைஞ்சிடுங்க. விரைஞ்சிக்கிட்டு இது எப்போ விரையணுங்கோட விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். ஒரு புதன்கிழமை காலையில் வளர்ப்பிறை அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வளர்ப்பிறை புதன்கிழமை நீங்கள் எடுத்துடுங்க. அந்த புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், இந்த எந்திரத்தை விரையணும். இந்த எந்திரத்தை எழுதி முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, சந்தன அத்தர் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் அமௌண்ட் இருக்குது, 100 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். சரிங்களா? இந்த சந்தன அத்தரை என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் பொட்டு வைங்க. லைட்டாக தொட்டு தொட்டு பொட்டு வைங்க. பொட்டு வச்சுக்கிட்டு சாம்பிராணி அந்த தூபம் காட்டுங்க. சாம்பிராணி காட்ட முடியலன்னா ஒரு 5 பத்தியை கொளுத்தி, பத்தி ஊதுபத்தி இருக்குல்ல, அதை கொளுத்தி அதற்கு அழகாக என்ன செய்யுங்க, தூபமாட்டு காட்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் ஒரு 108 தடவை சொல்லுங்க. மந்திரம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஓம் ஷாம் நமக, ஓம் ஷாம் நமக, ஓம் ஷாம் நமக. இதை ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லுங்கள் இந்த எந்திரத்துக்கு. சொல்லிக்கிட்டு நீங்கள் அந்த பேப்பரை என்ன செய்யுங்க, நீங்கள் லேமினேட் பண்ணி சின்னதாக தானே எழுதியிருப்பீங்க, லேமினேட் பண்ணி நீங்கள் பர்ஸு அந்த மாதிரி எதுக்குள்ளேயும் வச்சுக்கிடலாம். இல்லாதவங்க அந்த பேப்பரை சுருட்டி ஒரு சின்ன தாயத்துங்கனாங்க என்ன செய்யணுங்க, இடுப்பில் போட்டுடுங்க. இதுவும் நல்ல பலன் கொடுக்கும். சரியா? ஆனால் எளிமையான முறை, ஆனால் இதனுடைய பவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். எந்த மாதிரிப்பட்ட போட்டி இல்லை எந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், வெற்றி 100% கிடைக்கும். சரியா?
அதுக்காண்டி நான் படிக்காமல் போய் இருந்துக்கிட்டு ஐயா எனக்கு அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. படித்ததை சரியாக இது என்னன்னா இறைவனானவன் என்ன செய்வான்னா அதற்கான வழியை காண்பிச்சு தருவான். சரியா? அந்த வழியில நடந்து போறது நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரி இதற்கான விஷயங்கள் அவ்வளவுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், நீங்க மறக்காம உங்களுக்கு எல்லா இதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துல வந்து காணிச்சு தரும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க கரெக்டா எழுதுவீங்க. எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இப்போ நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த தோஷங்கள் இல்லாமல் ஓரளவில் உங்களை வந்து பாதுகாப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி தரும். இந்த தேர்வுகள் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரிதான், படிப்பு விஷயம் அப்படின்னா இது வந்து பக்காவாக உங்களுக்கு வேலை செய்யும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது சின்ன இதுதான், யார்கிட்டையும் எதுவும் கொண்டு நீங்கள் கொடுத்து பைசாலாம் வேஸ்ட் ஆகலை. இது வந்து ரொம்ப சிம்பிளான எளிய முறை தான். பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? மிக்க நன்றி.